இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்தில் இருந்தே வருகிறது. இன்றைக்கு நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும், ஒரு கனமுள்ள ஒரு மகிமை உள்ள ஒரு மனுஷனாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் நம்முடைய தேவனிடத்தில் இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்த இணைப்பிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், ஒரு பலவீனமாக இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், அல்லது போராட்டத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய தேவனாலே அது ஆகும். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க. என் தேவனாலே முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவராலே சகலதும் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்றைக்கு அவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இப்ப இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது ஏன் இந்த வசனத்தை இப்படியாக சொல்லுகிறார், எப்படி இவராலே இதை சொல்ல முடிந்தது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த தாவீதோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இவர்களை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது, இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இப்படிப்பட்ட கூட்டம் கிட்டத்தட்ட 400 பேர், ஏறக்குறைய 400 பேர் இந்த தாவீதோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஒரு சபையை நடத்த யோசிச்சா வந்து சேருகிற ஜனங்களை பாருங்க, எப்படிப்பட்ட ஜனங்கள்டா, அவங்க ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, கடன்பட்டவங்களா இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை கொண்டு நடத்த முடியுமா? சிந்தித்து பாருங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த கூட்டத்துக்கு தாவீது தலைவனானான், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்படிப்பட்ட இந்த 400 கூட்ட பேர் ஜனங்களுக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்லா கவனிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், ரைட், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இந்த தாவீதோடு வந்து இணைந்து கொள்ளுகிறார்கள், தாவீதோடு வந்து சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளுகிற பொழுது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நாளடைவிலே போக 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 எப்படிப்பட்டதாய் மாறுகிறது என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது முன்னர் நாங்கள் வாசித்தோம். நாளடைவிலே இதே கூட்டம் இங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவீது சொன்ன பொழுது இந்த ஜனங்கள் அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலத்து இரும்பையும் கொடுத்தார்கள். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் வரும்பொழுது ஒடுக்கப்பட்டவர்களா வந்தாங்க, கடன்பட்டவர்களா வந்தாங்க. அவங்களா இது கொடுத்தது என்று சொல்லி எங்களுக்கு யோசிக்க தோணுது. அவர்கள் தான் கொடுத்தார்கள். எப்படி கடன்பட்டவர்களாய் வந்தார்களோ அவர்கள் பாருங்க ஆலயத்துக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எப்படி ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் வந்தார்கள். ஆனால் இப்ப பாருங்க, ஆலயத்துக்கு கொடுக்கணும், ஆலயத்தை கட்டணும், தேவனுக்கு சொல்லி கொடுக்கணும் என்று சொன்ன உடனே அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிற காரியம் என்னவென்று சொல்லி பாருங்க. அவர்கள் தங்கத்தை கொண்டு கொடுக்கிறார்கள், வெள்ளியை கொடுக்கிறார்கள்,
வெண்கலத்தை கொடுக்கிறார்கள், தங்க காசுகளை கொடுக்கிறார்கள். பாருங்க, இப்படி இது எப்படி வந்தது? இவர்கள் தான் கடன் பட்டவர்களாக இருந்தார்களே. நான் நினைத்து பார்த்தேன், கடன்காரர் திரத்தும் போது ஓடி வந்திருப்பாங்க, தாவீதோட சேர்ந்து கூட்டமாய் சேர்ந்திருப்பாங்க, அந்த கூட்டத்தோடு கூட்டமா வந்து. அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு இப்படி அள்ளி கொடுக்கிறார்களே, இது எப்படி நடந்தது? சிந்தித்து பாருங்க அன்புதோடு பிள்ளைகளை, சிந்தித்து பாருங்க, இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஓ தாவீது அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்தையும் பறிச்சு வேண்டிட்டான். இல்ல, வேதம் சொல்கிறது அவர்கள் மனப்பூர்வமாய், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்களாம். அப்ப இந்த ஜனங்கள் எப்படி கொடுத்திருக்கிறாங்க? மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறாங்க, சந்தோஷமா தன்னுடைய இருதயத்திலிருந்து அள்ளி கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. அப்படி என்றால் இவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. கடன்பட்ட நிலைமையில வந்தவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. ஒடுக்கப்பட்ட நிலைமையில வந்தவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. இந்த முறுமுறுக்கிறவருடைய வாழ்க்கை ஆலயத்துக்கு கொடுக்கணும் என்ற உடனே எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியாக அவருடைய இருதயங்கள் மாறிவிட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதனாலதான் தாவீது அழகாய் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி அவன் தைரியமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எப்படி நடந்தது? இது தேவனாலே நடந்தது. இது தேவனாலே நடந்தது. அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். பாருங்க, அது மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்குது, ஒரு நிறைவான ஒரு செழிப்பு அவங்ககிட்ட இருந்திருக்குது, நிறைவான ஒரு ஐஸ்வர்யம், தங்கம், பொன், வெள்ளி இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்திருக்குது. அதனால மனப்பூர்வமாய் அவர்கள் கொடுக்கிறார்கள், கொடுத்ததுக்காக சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நினைப்பில் இருக்கிற நீங்கள் தேவனுக்காக இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க முடியுமா? சிந்தித்து பாருங்க, கொடுக்க முடியுமா? ஏன் முடியாதுன்னு சொல்லி பார்த்தால், அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கே போதுமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்ப எப்படி அவர்களால் மனப்பூர்வமாய் கொடுக்க முடியும்? முடியாது. நான் சொல்லுகிறேன், நினைப்பில் இருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதை என் தேவன் மாற்றுவார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இந்த ஜனங்கள் எப்படி மனப்பூர்வமாய் கொடுத்தார்களோ அதே போல நீங்கள் கொடுக்கும்படிக்கு உங்களுடைய கரங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தங்கங்களையும் வெள்ளியையும் தங்க காசுகளையும் ஆலயத்துக்கு விதைக்கிற அளவுக்கு, அள்ளி கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏனென்று சொன்னால் அது மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ்க்கையை மாற்றுகிற, எப்படிப்பட்ட நிலைமையாயிருந்தாலும் நிலைமைகளை மாற்றி போடுகிற, சாபத்தை எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, கடலில் இருந்து உங்களை தூக்கி கொடுக்கிற கரமாய் மாற்றுகிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்களும் கொடுக்கிறவர்களாய், ஆசீர்வாதமானவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஜனங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்களும் மனப்பூர்வமாய் ஆலயத்துக்கு என்று சொல்லி, ஊழியத்துக்கு என்று சொல்லி, ஊழியர்களுக்கு என்று சொல்லி, விதவைகளுக்கு என்று சொல்லி, ஏழைகளுக்கு என்று சொல்லி அள்ளி கொடுக்கிற ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்குள் தேவன் உங்களை அழைத்து செல்வாராக. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க இந்த ஆசீர்வாதங்களை. இது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நன்மைகள். ஐஸ்வர்யமும் கனமும், தாவீது சொல்றார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த ஜனங்களுக்கு எப்படி வந்துச்சு? கடன் பட்டவர்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல, அதனால கடன் பட்டாங்க. அப்படி இருந்த அந்த ஜனங்கள் ஐஸ்வர்யங்களை, தங்கத்தை, வெள்ளியை கொண்டு தேவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்கிருந்து வந்துச்சு? தாவீது சொல்லுகிறான், அது தேவனிடத்திலே இருந்து வந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் எங்கே இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அது அவரால் தான் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த என் ஆண்டவராலே ஆகும். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்த
கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லி தாவீது சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆண்டவரிடத்திலே வாங்கி ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரங்களை தேவன் பார்க்கட்டுக்கும். இன்றைக்கு இந்த கரங்களுக்கு தேவன் கொடுப்பாராக. இந்த கரங்களுக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கொடுப்பாராக. தேவனுடைய கரத்திலே வாங்கி தேவனுக்கு என்று சொல்லி விதைக்கிறதுக்கு, ஊழியங்களுக்கு என்று கொடுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், அப்படி வாஞ்சியா இருக்கிற உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதாக, ஐஸ்வர்யம் கிடைப்பதாக, கன மகிமை நன்மைகள் கிடைப்பதாக. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். பாருங்க, அவன் சொல்லுகிறான், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுத்தோம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை தூக்கி உயர்த்துவார் பாருங்க, அதான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவனுடைய கிருபை பெருகுவதாக. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை உங்களுக்கு பெருகுவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள், கன மகிமை உங்களுக்கு உண்டாகும்படிக்கு தேவனுடைய கிருபை பெருகுவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறீர்கள். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி தேவன் சொன்னார். நீ கொடுக்கிறவன். நினைப்பிற்கு அன்பு சகோதரி, நீ கொடுக்கிறவள், நீ கொடுக்கிறவள். தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் உண்மையை பேசுகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை உண்மையை நான் ரிலீஸ் பண்றேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள். ஆமென் என்று சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். இது தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின் வல்லமையை நான் உனக்குள்ளே அனுப்புகிறேன். இந்த செய்தியை நீங்க எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதே நீங்க இருக்கிற இடத்துல இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம், கன மகிமை உங்கள் மீது வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம், அது உங்கள் மீது வருவதாக. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் இந்த ஐஸ்வர்யத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் என் ஆண்டவர் கொடுக்கிறாருங்க, என் தேவன் கொடுக்கிறார். இந்த சத்தியம் இன்றைக்கு அநேகருக்கு தெரியாதனால இன்றைக்கு அவர்கள் நினைக்கிறார்கள் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பாவம், இது பாவம், இது உலகத்துக்குரிய என்று சொல்லி இவர்கள் விட்டு விடுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது உங்களுக்குரியது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இன்னைக்கு அநேகருடைய சிந்தையில் ஒரு எண்ணம் இருக்குது, வசதியாக இருக்கிறவங்க இன்னும் வசதியாக இருப்பாங்க, நாங்களாம் எப்படி வசதியாக மாறுறது? ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க அநேகருக்கு கொடுப்பாங்க, நாங்களாம் எப்போ அநேகருக்கு கொடுக்கிறதா மாறுறது? இப்படி அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட உங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனாலே உங்களை உயர்த்த முடியும். அதான் சொல்லி எவரையும் மேன்மைப்படுத்த. நீ எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் நான் சொல்றேன், அன்பு சகோதரா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உனக்கு தொழில் கூட நீ இல்லாம இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீ ஒரு நாள் நீ அநேகருக்கு கொடுக்கிறவனாய் நீ மாறுவாய். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை நான் உண்மையை பேசுகிறேன். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம். இதம் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தா ஐஸ்வர்யம் உனக்கு வரும், கன மகிமை உனக்கு வரும். இன்றைக்கு நான் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொண்டு வரும். அதனால ஐஸ்வர்யத்தை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து பேசாதீங்க, திட்டாதீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகருக்கு அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு சில வேலைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் ஆசீர்வாதமாக மாறும் பொழுது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை வருகிறது. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமான நபர்களை பார்க்கிற பொழுது, ஐஸ்வர்யமாக இருக்கிற நபர்களை பார்க்கிற பொழுது அவர்களை வாழ்த்துங்க. அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதீங்க, அவர்களை திட்டாதீங்க. நீங்கள் அவர்களை திட்டும் பொழுது நீங்கள் எதை திட்டுறீங்கன்னா, அவர்களுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் திட்டுறீங்க, அவர்களை ஆசீர்வதித்த தேவனையும் சேர்த்து திட்டுறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் திட்டினீங்கடா, ஐஸ்வர்யத்தை திட்டினீங்கடா, அந்த ஐஸ்வர்யம் உங்களை கிட்டாது. ஐஸ்வர்யத்தை திட்டினீங்கடா, ஐஸ்வர்யம் உங்களை கிட்டாது, உங்கள்கிட்ட வராது. கடந்த நாட்களில் நாங்கள் தியானித்தோம், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்கள்கிட்ட வரும், எதை நீங்கள் விரும்பலையோ அது உங்களை விட்டு தூரமாய் போகும். ஐஸ்வர்யத்தை திட்டாதீங்க, ஆசீர்வாதங்களை திட்டாதீங்க, பணங்களை திட்டாதீங்க, தங்கத்தை திட்டாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்குற ஆசீர்வாதங்கள். இவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் தங்கமே வேண்டாம்னு சொல்லி எல்லாம் கலட்டி எறிஞ்சிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வேண்டிக் கொள்ளுங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்குற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள். ஐஸ்வர்யங்கள் இது கர்த்தராலே உண்டாக்கப்பட்டவைகள்.
நீங்கள் ஆதியாகமத்தில் தேவனுடைய படைப்பிலே நீங்க பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே ஆறுகளை, நதியை உண்டாக்குகிறார். பாருங்க, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாவது ஆற்றுக்கு பேரே பாருங்க, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நதி ஓடுகிற அந்த தேசத்திலே சொல்லப்படுகிறது அங்கே பொன் விளையும். அது அடுத்த வசனம் சொல்கிறது அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொன் நல்லது. தேசத்தின் பொன் நல்லது. அந்த பொன் நல்லது. பாருங்க, கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், ஒரு நதியை உண்டு பண்ணுகிறார். அங்கிருந்து அது 4 ஆறாக பிரியுது. அந்த முதலாவது ஆற்றுக்கு பேர் பைசோன். அந்த ஆறு போகிற இடத்துல எல்லாம் அங்கே பொன் விளைகிறது. அப்ப இதை உண்டாக்கினது ஆறு? கர்த்தர். பொன்னை உண்டாக்கினது கர்த்தர். அவர் சொல்ற அந்த பொன் நல்லது. சொல்லுங்க, பொன் நல்லது என்று சொல்லுங்க. பொன் நல்லது. இன்றைக்கு இந்த பொன் உங்கள்கிட்ட வருவதாக, இந்த பொன் உங்கள்கிட்ட வருவதாக, இந்த ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட வருவதாக, இந்த மகிமை உங்கள்கிட்ட வருவதாக, இந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வருவதாக. இதை நீங்க விரும்புகிற பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இது யாருங்க உண்டாக்கினது? தேவன் உண்டாக்கினார். அது நல்லது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அது நல்லது. அந்த பொன் நல்லது. நான் சொல்றேன், நீங்க இதை விரும்புகிற பொழுது, இதை விசுவாசிக்கிற பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பங்குள்ளவர்களாக நீங்க மாறுறீங்க. ஆகவே இந்த பொன் இதை திட்டாதீங்க, பேசாதீங்க. இது தேவன் கொடுத்தது, தேவன் உண்டாக்கினது, தேவன் உங்களுக்காக இது கொடுத்தது. அப்ப தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. அப்ப தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யம், அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஐயா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணான்னு சொன்னா, அம்மா அக்கா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணான்னு சொன்னா நீங்க உங்களுக்கு தேவனும் வேணான்னு சொல்றீங்க. ஏன்னா என்னுடைய தேவன் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீங்க ஐஸ்வர்யத்துக்கு நீங்க எதிராக இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஐஸ்வர்யத்துக்கு எதிராக இல்ல, என் தேவனுக்கு எதிராக இருக்கிறீங்க. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் அத்தனை ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கிறது. உங்க குறைவை எல்லாம் அவர் எப்படி செய்யறாண்டா, தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தான் நிறைவாய் மாற்றுகிறார். இன்றைக்கு அநேகருடைய குறைவுகள் மாறாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஐஸ்வர்யத்தையே விரும்புறாங்க இல்ல, ஐஸ்வர்யத்தையே ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, ஐஸ்வர்யத்தை அவங்களால பொறுக்க முடியல. எப்படி ஐஸ்வர்யமா இருக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஐஸ்வர்யமா இருக்க முடியும்? நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும், இருக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறுவதாக, தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து நிறைவாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் ரிலீஸ் பண்றேன். இந்த ஐஸ்வர்யத்தை உங்கள் மீது நான் ரிலீஸ் பண்றேன், குடும்பங்களுக்குள்ள நான் ரிலீஸ் பண்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம் இது சாதாரணமானது சொல்லி, நான் சாதாரணமானதை பேசவில்லை, அசாதாரணமானதை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இது சத்தியம், இது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் சொல்றேன், இந்த இணைப்பில் இந்த சத்தியத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் குடும்பங்களுக்குள்ளே தங்கம் எல்லாம் வருவதாக, இந்த ஐஸ்வர்யம் வருவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் நீங்கள் மாறுவீர்களாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க தங்கத்தை வாங்குறதுக்கு தங்க கடைக்கு நீங்க போகாதவர்களாக இருந்தா, நான் சொல்றேன், இனிமே நீங்க தங்க கடைகளுக்கு போறீங்க, தங்கங்களை வாங்க போறீங்க, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு நகை கடையே தெரியாதுன்னு சொல்லி இருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், இனிமே நீங்க அடிக்கடி நகை கடைக்கு போக போறீங்க, வாங்க போறீங்க. இந்த ஐஸ்வர்யத்தை நான் உங்கள் மீது பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சும்மா கதை சொல்ல வரல, தேவனுடைய சத்தியத்தை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். சில வேளையில் நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கலாம். என்ன பாஸ்டர் இப்படி ஓவரா பேசுறாரு? நான் சொல்றேன், நான் சத்தியத்திலிருந்து பேசுறேன். பைபிள்ல இருந்து பேசினா ஓவரா தான் இருக்கும். ஏனென்றால் பைபிள் ஃபுல்லாவே ஓவரா தான் இருக்குது. ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா காரியங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாய் தான் இருக்கிறது. எதை பார்த்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாய் தான் இருக்கிறது. எதை எடுத்து வாசித்தாலும் அப்படி ஓவரா தான் இருக்குது. ஏனால் பைபிள்ல இருக்கிறது எல்லாமே சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். செங்கடலை பிளக்கிறாரு. ஏன் ஆதியாகமத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் மனுஷனை மண்ணான உருவாக்கின மனுஷனுக்கு அவர் உயிரை கொடுக்கிறாரு. எப்படி முடியும்? இது சாதாரணமா? அசாதாரணமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதுக்கு பிறகு செங்கடலை பிளக்கிறாரு, எவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரு. ஒரு கண்ணின் வயிற்றில கரு உண்டாகிறது எப்படி முடியும்? எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்.
அப்பாற்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. எப்படி இதெல்லாம் எனக்கு கிடைச்சது, எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல பாஸ்டர், ஆனா எனக்கு வந்துச்சு. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற போது இவைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு நீங்கள் கடன் பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள், எத்தனை நாளைக்கு நீங்கள் தரித்திரத்தோடு வாழ போகிறீர்கள். என்னுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. விசுவாசியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அநேகரை போஷிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். தேசத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாய் நீங்கள் மாறுவீர்கள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க. பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரரானார். அவர் தரித்திரரானார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. பார்க்கலாம், இன்றைக்கு அநேகர் என்னுடைய பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொள்வாங்க. என்னுடைய சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார், ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார் என்றால் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்குது. என்றால் அவர்கள் வேறு வேறு காரியங்களை கேட்டதனால அவருடைய சிந்தை அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. நான் சொல்ல, இதுவும் சத்தியம். நீ எப்படி பாவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று சொன்னதை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ, அதே போல தரித்திரத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்பது சத்தியம். நீ தரித்திரமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஐஸ்வர்யவானாய் மாறும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், உன்னுடைய தரித்திரத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டது 100% உண்மை. நீ பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால், நீ தரித்திரத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது 100% உண்மை. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க. பார்க்கலாம், இவைகளை குறித்து பேசினால் நான் பேசிக்கொண்டே போகலாம். இதனுடைய சத்தியங்கள் அவ்வளவு வல்லமை உள்ளது, அதிசயமானது. இதனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். இதனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நான் சொல்றேன், நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நான் இந்த வார்த்தையை கேட்டேன், இந்த வார்த்தையை விசுவாசிச்சேன், என் வாழ்க்கையில் அற்புதமாக இந்த காரியங்கள் நடந்துச்சு. இனி வர நாட்களில் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அற்புதமாய் சுகமாகிறத நீங்க பார்ப்பீங்க. அற்புதங்கள் உங்கள் குடும்பங்களில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய அற்புதத்தை உங்கள் குடும்பங்களுக்குள்ளே நான் பேசுகிறேன். அற்புதங்கள் நடப்பதாக, உங்களுடைய குடும்பங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் பணத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாய் மாறுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த இணைப்பில் இந்த செய்தியை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய வாழ்க்கையிலே தேவரே நீர் இவர்களை மேன்மைப்படுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு மேன்மை உண்டாவதாக, மேன்மை உண்டாவதாக, ஒரு செழிப்பு உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று சொல்லி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இவர்களை உயர்த்த உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்பா, உடைய வாழ்க்கை மாறட்டுக்கும், ஆசீர்வாதமாய் மாறட்டுக்கும், அநேகருக்கு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் இவர்கள் மாறட்டுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. God bless you.